ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கூல் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பட்டர் பீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டாணியை ஒரு 8 hours ஊற வச்சு எடுத்து நான் குக்கரில் வேக வைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. வேக வச்சு எடுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நம்ம 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் அது மெல்ட் ஆகும். அதுக்காக 2 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாம். நல்லா தான் கலந்து விட்டுக்கலாம். மெல்ட் ஆகட்டும் நல்லா. நெக்ஸ்ட் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கருவேப்பிலை. நல்லா இதெல்லாம் பொரியட்டும், நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். டக்குன்னு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இது வறுத்ததுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை இதில் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அப்படியே நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம், பரட்டப்பட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே உங்களுக்கு ட்ரை ஆகட்டும். ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டிருக்கனால மறுபடியும் போடணும் தேவையில்லை. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் எவ்வளோ போட போட ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது நல்லா அப்படி ட்ரையாக பட்டர்லேயே நம்ம நல்லா ட்ரையாக வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இதில் நீங்கள் ஆனியன் டொமேட்டோ இதில் ஆட் பண்ணணும் தேவையில்லை. நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்படி இருக்கும். முடிஞ்சது இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.